வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஹிந்தி திரைப்படமான ராட் அக்கீல் ஈ ஹே த பன்சில் மர்டர்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த உள்ள பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட முதல் பாகம் வந்து 2020 வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லைங்க. ஆனால் இந்த ரெண்டாம் பாகம் மட்டும் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் தனியாகவே பார்க்கலாம். ஸோ ஒரு பேட்டர்னில், அதாவது ஒரு கொலை நடக்கும். ஸோ அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய கதாநாயகன் கண்டுபிடிக்கிற ஜேனரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் தனித்தனியாக எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதைன்னு எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை ஒன்று காட்டுறாங்க. ஸோ இந்த குடும்பம் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய வீட்டில் வந்து காக்காக்கள் வினோதமாக வந்து பார்த்தீங்கன்னா சூனியம் வச்ச மாதிரி யாரோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இது யாரோ திட்டம் போட்டு பண்ணால் ஒரு பிளான் மாதிரி இருக்குன்னு சொல்லி போலீஸை கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய நம்ம கதாநாயகன் வந்து அந்த கேஸை இந்த மாதிரி இந்த வீட்டில் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத விசாரிக்க தான் செய்வார். 24 மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்குறாங்க. அன்றைக்கி நைட்டு அங்கே என்ன நடந்துச்சு, யார் இத்தனை பேரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பேட்டர்னில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்குங்க. சூப்பரான படம். ஸோ படம் ஆரம்பித்தா அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த கொலையை யார் பண்ணியிருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஒரு சில ஹிண்ட் கொடுக்குற மாதிரி, அதாவது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி 2-3 கதாபாத்திரங்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் ஒரு பொண்ணை காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று அந்த குடும்பத்திலே ட்ரக்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்னு சொல்லி இந்த 2 நபரை ஸ்டார்டிங் பாயிண்டில் காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை இந்த 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்து காமிச்சிருக்காங்க. மேலும் செகண்ட் ஹாஃப்லேயுமே நம்ம ஹீரோ இந்த கேஸை கையாளக்கூடிய விதத்தை எல்லாமே அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த கேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிச்சுகளையும் அவுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு தரமான படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.